என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த ஊழல் அரசியல்வாதிகளின் உண்மை முகங்களை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு களத்தில் அதனுடைய ரியாக்ஷனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் கூட பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில ஒவ்வொரு சமூக வலைதளங்கள்லயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் கொடுக்கிற நோட்டை வாங்கிட்டு இந்த ஊழல் கட்சிகளுக்கு ஜால்ரா போடுற இந்த பத்திரிகையாளர்களை மக்கள் நம்பலாமா? ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, இவரெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பெருமையா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த சேனல்ல. மூத்த பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், இன்னும் எத்தனையோ புனை எல்லாத்தையும் சேர்த்து பெரிய மேதாவிகள் போல உங்களை காட்டுகிறீங்க. ஆனா நீங்க பேசுறது அத்தனையும் அயோக்கியத்தனமா உங்களுக்கே தெரியல. ஒரு திமுக இன்றைக்கோ நேற்றோ இல்லை, அந்த இயக்கம் எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது, இதுவரை எத்தனை முறை மத்திய அரசு ஆட்சியில அங்கம் வகித்திருக்கிறது, மத்திய அரசுல அங்கம் வகித்த பொழுதெல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன, இல்ல கடந்த முறை 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று போய் 5 ஆண்டுகள் என்ன செய்தார்கள், இதை பற்றி ஒவ்வொரு செய்தி சேனல்கள்லையும் நீங்க போய் பேசுங்க. அது மக்கள் அறிந்து கொள்ளட்டும். அந்த ஆண்ட இயக்கம், அதிகாரத்தில் இருந்த இயக்கம் இதுவரையில் என்ன செய்தது, நாம் யாருக்கு இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் ஒரு விழிப்புணர்வு பெறட்டும். இதுவெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் மூலமாக, சமூக வலைதளங்கள், பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், எல்லா ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய குரல்களை அழுத்தமாக பதிவு செய்யுங்கள். மக்கள் இதை புரிந்து கொள்ளட்டும். மக்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரட்டும். யார் இந்த மண்ணுக்கானவர், யார் இந்த மக்களுக்கானவர், யாரை நாம் தேர்ந்தெடுத்தால் இவர் மூலமாக மத்திய அரசிலிருந்து மாநிலத்திற்கு சேர வேண்டிய உதவிகளை இங்கு கொண்டு வருவார்கள் என்று தெளிவாக தேர்ந்தெடுத்து மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து வாக்களிக்கட்டும். இதை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில இருக்கிற நீங்கள் செய்யணுமா, செய்யக்கூடாதா? தயாநிதி மாறனா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், டிஆர் பாலுவா இருக்கட்டும், ஆர் ஆசாவா இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், இவர்களெல்லாம் இதற்கு முன்பு வெற்றி பெற்றது மட்டுமல்ல, இவர்கள் மத்திய அரசில் அங்கம் வகித்த பொழுது கூட இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இவர்களுடைய சாதனையை போய் சொல்லி அந்த மக்கள் கிட்ட வாக்கு கேட்கட்டும். அந்த மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் வாக்களித்து மீண்டும் வெற்றி பெறட்டும். ஆனால் இந்த வேட்பாளர்கள் எல்லாம் உள்ள போனாலே தொகுதிக்குள்ள விரட்டி அடிக்கிறாங்க மக்கள். அதற்கான காரணம் என்ன? அந்த அளவிற்கு இந்த வேட்பாளர்கள் மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. களத்துல இவர்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகள் அந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போய் அந்த 5 வருடமும் எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. சொல்றதுக்கு விட இல்லை இவங்க கிட்ட. இதை ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கின்ற நீங்க இதை மக்கள் மத்தியில சொல்ல வேண்டியது உங்களோட பத்திரிகை தர்மம் இல்லையா? ஊடகம்தான் தேசத்தின் 4வது தூண் என்று இன்று வரைக்கும் பேசுறோம் இல்ல? அந்த ஊடகத்துறையில் பணியாற்றுகின்ற இந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த பொறுப்பு வேண்டாமா? ஜெகத் ரட்சகனுக்கு திமுகவின் செல்வாக்கு இருக்கிறது, ஜெகத் ரட்சகனுக்கு கட்சியில செல்வாக்கு இருக்கிறது. ஜெகத் ரட்சகன் கோடி கோடியாக வைத்திருக்கிறார். பல கோடிகளை கொண்டு போய் கொட்டி கூட அந்த தொகுதியில வெற்றி பெற்று விடுவார். இப்படியா ஒரு பத்திரிகையாளர் பேசுவீங்க? கோடி கோடியாக ஜெகத் ரட்சகன் கொண்டு வந்து அந்த தொகுதியில கொட்டி கொடுத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே 5 ஆண்டுகள் அல்ல, ஏற்கனவே 15 ஆண்டுகள் அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன செய்தார் உங்களுக்கு அவர்? நீங்கள் அவருக்கு மீண்டும் வாக்களிக்க கூடாது என்று பத்திரிகையாளர்கள் பேசுங்க. ஏன்னா தேசத்தின் 4வது தூண் உண்மையை சொல்லணும் மக்களுக்கு. ஒரு அயோக்கிய பையன் பேசுறீங்களா? அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. கட்சியின் செல்வாக்கு ஒரு புறம், சாதி செல்வாக்கு ஒரு புறம், தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு புறம், பணம் ஒரு புறம், எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அவர் எவ்வளவு வேணும்னாலும் கொண்டு போய் கொட்டி அவர் வெற்றியை பெற்றுடுவாரு. எப்படா அவங்களால பேச முடியுது? இதெல்லாம் பத்திரிகையாளர் சொல்றதுக்கு வெக்கப்படுங்க முதல்ல.
கனிமொழி எல்லாம் வந்துட்டு வெற்றி பெறவே தகுதி இல்லாத ஒரு வேட்பாளர் தூத்துக்குடியில. ஆனா கனிமொழி மீண்டும் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம், அது வேற. கனிமொழி வெற்றி பெற தகுதியுடைய ஒரு வேட்பாளரா தூத்துக்குடி தொகுதியில. 2019 தேர்தலுக்கு முன்பு கனிமொழி பேசின வார்த்தைகள் எவ்வளவு? கனிமொழி தான் மூச்சு முட்ட பேசினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மு.க. ஸ்டாலின் மதுக்கடையை மூடிடுவார், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை நிறுத்திடுவோம், இதையெல்லாம் பேசுனது கனிமொழி தான். என்னத்தை செஞ்சாங்க? கனிமொழியை கேட்டாக்கா சொல்றதுக்கு துப்பு இருக்கா கனிமொழிக்கு? அந்த கனிமொழிக்கு முட்டு கொடுக்கிற எத்தனை பத்திரிகையாளர்களை நாம பார்க்கிறோம். வெட்கமில்லை உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு? திருக்கோளையில இருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்த ஒரு மனிதன் இன்றைக்கு அவருடைய குடும்பம் தமிழகத்தின் நம்பர் 1 பணக்கார குடும்பமாக மாறி இருப்பதின் பின்விளைவுகளை உங்களுடைய பத்திரிகை மூலமாக எழுதுங்க, நீங்க ஊடகத்தின் மூலமாக வெளிப்படுத்துங்க, சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிப்படுத்துங்க. இவர்கள் எப்படி இந்த அளவிற்கு வளர்ந்தார்கள் என்பதை சொல்லுங்க. பிறந்ததுல இருந்து 60ல இருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க கூட இன்னமும் கோவணத்தை மாற்ற முடியாம கிடக்கிறவன் எத்தனையோ பேர் நாட்டுல. ஆனா திருக்கோயிலையில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க முடியாத கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு வந்த உடனே அவர் என்ன அவ்வளவு பெரிய தொழிலதிபரா வளர்ந்துட்டாரு. அந்த தொழில் மூலமா வந்த கோடிகள் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 பணக்காரனா மாறுறதுக்கு காரணம். இதையெல்லாம் யாருன்னா பேச முடியுமா? எவனா பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா? துப்பு இருக்குதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் அந்த வீட்டோட கேட்டு திறந்திருக்குதா அப்படின்னு மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது 2 அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில். ஆனா இவங்க பேசுறது என்ன? அந்த கட்சி பொட்டி வாங்கிடுச்சு, அந்த பொட்டியை கொண்டு போய் கொடுத்தவன் எந்த நாதாரி? இவனுக்கு எங்க இருந்து வந்தது அந்த பொட்டி? கருணாநிதி குடும்பத்துக்கு எங்க இருந்து வந்தது அந்த பொட்டி? ஒருவேளை அதிமுகன்னு வச்சுங்க, அதிமுகவுக்கு எங்க இருந்து வந்தது அந்த பொட்டி? இத பத்தி பேசுறதுக்கு எவனுக்குன்னா துப்பு இருக்குதா? பத்திரிகையாளர்கள் தானே நீங்க, அயோக்கிய பயலுங்க. திமுக அதிமுக இந்த 2 பேரை தவிர தமிழ்நாட்டில் வேற யாரும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. உறுதியா இருக்கிறீங்க அதுல. ஏன்னா அவன் தான் பெரிய பெரிய கட்டா கொடுக்குறான் உங்களுக்கு, மற்றவெல்லாம் யாரும் கட்டு கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வளர்ற கட்சிங்க, இவங்க வளர்ந்துடக்கூடாது. இவங்க வளர்ந்தா இவங்க வீழ்ந்துருவாங்க, இவங்க விழுந்தா நமக்கு வர நோட்டு இல்லாத போயிடும். நாடாளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, ஊடகத்துறை 4 துறையும் தான் தேசத்தின் உயிர் நாடி. இந்த 4 தூண்கள்ல ஒரு தூண் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சினாலும் நிர்வாகம் ஆட்டம் காணும். இந்த 4 தூணுமே சரியாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியல் என்பது சரியான திசையில பயணிக்கும். நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, நிர்வாகத்துறையில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, இதை 3ஐயும் கண்காணித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேர்மையான துறையாக செயல்பட வேண்டிய ஊடகத்துறை இந்த அளவிற்கு கேவலமாக இருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அசிங்கம். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு புனைப்பெயர்களை போட்டுக்கிட்டு ஊடகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போய் ஓட்டு கேட்குறீங்க. வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம்? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யறதுக்கு வேற எதனா போய் செய்யலாம்.